நீங்கள் என்ன ஊரில் இருந்து நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். ஏற்கனவே 20 நாளைக்கு முன்னாடி வந்துருந்தோங்க. பையனுக்கு பொண்ணு அமைதின்னு சொல்லி 21 நாள் அமைதியும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பரிகாரம் பண்ணிட்டு நான் போனேன். அந்த பரிகாரம் பண்ணி 2 நாளில் பொண்ணு பார்க்க போனேன். முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அரிசி வாங்கி கொடுக்குறீங்க, வந்து வாங்கி கொடுக்குறேன். கல்யாணம் முடிஞ்சு குத்துவிளக்கு எடுத்துக்கணும். சந்தோஷம். இது போல நல்ல நல்ல விஷயங்களை கலந்துக்கொள்ள என்னோட சேனலை அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். அருள் வாக்கில் உங்கள் வீடியோ நாங்கள் வெளியே போடக்கூடாதுன்னு நாங்களும் அமைதியாக இருக்கோம். நீங்கள் வாக்கு கேட்குறீங்க, உங்கள் தப்பை கேட்குறாங்க, தப்பை கேட்குறாங்க, தப்பை உணர்றீங்க, அடி வாங்குறீங்க, கடைசியில் வந்து என்னை திட்டிட்டு ரோட்டு முழுக்க போகிறீங்க. இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் போடக்கூடாதுன்னா ஒரு வாழ்க்கை கிடக்கூடாது, ஒருத்தவங்க வாழ்க்கை அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே தான் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து தேவையில்லாத என்னை பற்றி தப்பாக பேசுகிறதோ, என் கோயிலை பற்றி தப்பாக பேசுகிறதோ, ஊருக்குள்ளே போய் நான் சொல்கிறது இருந்தால் இது என்ன அர்த்தம்? இது எந்த விதத்தில் வச்சுக்கணும்? இனிமேல் நீங்கள் தப்பாக பேசுங்க, உங்கள் வீடியோ பூரா அப்லோட் பண்ண சொல்கிறேன். அப்போ தான் நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அப்போ தான் உங்கள் வண்டவாளெலாம் வெளியே தெரியும். இப்போ போட்டதெல்லாம் கம்மி, பாதி கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க, மூஞ்சிலாம் தெரியக்கூடாதுன்னு. எங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, உங்கள் வீடியோலாம் வெளியே வரும். இந்த திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணு இப்போ தான் வந்து கேட்டு போணுச்சு. வீட்டுக்காரர்கிட்ட தப்பு பண்ணிட்டு நீ என்ன பேசுவியா, உங்கள் வீடியோ வெளியே வரும், நீ எந்த ஸ்டேஷன் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடு, அந்த வீடியோ வச்சு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நீ வேணா எழுதி வச்சுக்கோ, கண்டிப்பாக பாரு, இதுக்கு நீ தக்கப்படமான தண்டனை அனுபவிப்பேன். நீ வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்க, இங்கே வீடியோவை பார்த்துட்டு அவங்க ஒன்று கழுவி ஊத்துறாங்க, உனக்கெல்லாம் அறிவில்லை, இப்படி தான் பேசுவியா? அன்னைக்கு இப்படி தான் ஒருத்தி வந்தா, நிறையா தப்பு பண்ணா, ஆண்கள் தப்பு பண்ணா அடி வாங்கினா சிரிக்கிறீங்க, அது ஒரு பெண் தப்பு செஞ்சுட்டு போகிறாம உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டு எனக்கு சரி பண்ணி கொடுக்குமான்னு கேட்டால் அது வேற. இப்படி வந்து நான் கண்டுபிடிச்சி கேட்டு அடித்தா நான் தப்பானவளா? புருஷனுக்கு துரோகம் பண்ணுவீங்க, நான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேனா? சொல்லி பார்க்கலாம். எந்த விஷயமும் சொல்லாத வா கேட்குறவங்கட்டே உங்கள் வேலையை காட்டுறீங்க. உங்களாட்ட உட்கார வச்சுட்டு சொல்லுங்க என்ன வேணும், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் தேவைக்கு தான் நீங்கள் வரீங்க, என் தேவைக்கு நாங்கள் வரல, சரியா? நீங்கள் வந்து வாக்கு கேட்குற இடத்துல தப்பாக மாட்டிக்கிறீங்க. 100 பேருக்கு நான் தனித்தனியாக யாருக்கும் வாக்கு பார்க்க முடியாது, அதுக்கு நான் ரூம் கட்டியாக தனியாக வாக்கு பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயத்த இன்னொன்று விட்டுருங்க. தயவுசெய்து என்னை பேசுகிற மாதிரி இருந்தால் உங்கள் வீடியோ எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் எடுத்து வெளியே விட்டுருவேன். என் மேலே வருத்தப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் அதுதான், யாருக்குமே அதுதான். நான் ஒரு தடவை பார்ப்பேன், 2வது தடவை ரோட்டில் பேசிட்டு போனாங்க தெரிஞ்சு அவங்க வீடியோ வெளியே விட்டுருவேன். நான் இப்பயே சொல்லிட்டேன். ஏன் நீங்கள் இப்போ புதுசாக தான் வந்தீங்க, என் மேலே தான் தப்பு இருக்கா? நம்ம தப்பு பண்ணுறோன்னா வராமல் இருந்துக்கலாம்ல. தப்பான விஷயத்துக்கு வராதீங்க நான் சொல்றேன். அப்புறம் மீண்டும் வந்து அதை கேட்டா அப்புறம் நான் அடிக்காம என்ன பண்ணுவேன்? 4 கல்யாணம் வேணுங்கிறீங்க, 3 கல்யாணம் வேணுங்கிறீங்க. அப்ப நான் கொஞ்சம் உட்கார வச்சு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் மிக்க நன்றி. நான் கோவக்காரி தான்.